ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎஸ் லேர்னர். நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜெனரலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம், ஸ்பெஷலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் அக்ரிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். டிபிஎம்எஸில் நிறைய டாபிக்ஸ் பார்ட் 1 கவர் பண்ணிட்டு வரேன். ஃபர்தர் டாபிக்ஸ்லாம் அடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுவேன். என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெனரலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஜெனரலைசேஷன்னா 2 or more என்டிட்டிஸ் இருந்து அதில் இந்த 2 என்டிட்டிக்கும் காமனாக இருக்க ஆட்ரிபியூட்ஸை ஹையராக இன்னொரு என்டிட்டியில் இருந்துச்சுன்னா அதுதான் ஜெனரலைசேஷன். எக்ஸாம்பிள், டாக் அப்படின்னு ஒரு என்டிட்டி எடுத்துப்போம், ஹார்ஸ் அப்படின்னு இன்னொரு என்டிட்டி எடுத்துப்போம். இதில் டாகும் ஒரு அனிமல் தான், ஹார்ஸும் ஒரு அனிமல் தான். ஸோ அனிமல்னு ஒரு காமன் என்டிட்டி வச்சுப்போம். இங்கே டாக், ஹார்ஸ் ரெண்டுக்குமே லெக்ஸ் இருக்கும், டெய்ல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி காமன் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் அந்த அனிமல்ஸ் அப்படிங்கிற ஒரு என்டிட்டியில் வச்சுக்கலாம். இதுதான் ஜெனரலைசேஷன். அதாவது 2 என்டிட்டிஸ் இருந்து அதில் காமனான ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் ஹையராக ஒரு என்டிட்டியில் வச்சுக்கிட்டா அது ஜெனரலைசேஷன். இதை பாட்டம் அப் அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் லோயர் லெவல் என்டிட்டிலேருந்து ஹையர் லெவல் என்டிட்டிக்கு போகிறதுனால. இதுவும் சப் கிளாஸ் அண்ட் சூப்பர் கிளாஸ் மாதிரி தான். இங்கே லோயர் லெவல் என்டிட்டிஸ் தான் சப் கிளாஸ் அண்ட் ஹையர் லெவல் என்டிட்டி தான் சூப்பர் கிளாஸ். அதாவது இங்கே டாக் அண்ட் ஹார்ஸ் தான் சப் கிளாஸ் அண்ட் மேலே அனிமல் அப்படிங்கிற ஒரு என்டிட்டி தான் சூப்பர் கிளாஸ். அந்த சூப்பர் கிளாஸ்லேருந்து இந்த டாக் அப்புறம் ஹார்ஸ் ரெண்டுமே சப் கிளாஸாக வர்ற மாதிரி இந்த டயக்ராம் பார்ப்போம். இந்த டயக்ராமில் ஃபேக்கல்ட்டி, ஸ்டூடெண்ட் ரெண்டுமே சப் கிளாஸ், அதாவது லோயர் லெவல் என்டிட்டி. பர்சன் அப்படின்றது சூப்பர் கிளாஸ், அதாவது ஹையர் லெவல் என்டிட்டி. இங்கே ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டூடெண்ட் ரெண்டுமே தனித்தனி என்டிட்டிஸ். இது ரெண்டுக்கும் காமனாக ஒரு என்டிட்டியாக பர்சன் அப்படிங்கிற ஒரு என்டிட்டி வச்சுப்போம். ஏன்னா ஃபேக்கல்ட்டி, ஸ்டூடெண்ட் ரெண்டுமே ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. அதனால் பர்சன் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலைஸ்ட் காமன் என்டிட்டியாக வச்சுக்கிறோம். அதுதான் ஜென்ரலைசேஷன். ஸோ ஜென்ரலைசேஷன்னா 2 or more என்டிட்டிஸை ஒரு காமன் என்டிட்டி யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறது. அடுத்து ஸ்பெஷலைசேஷன்னா என்னென்னு பார்ப்போம். ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது ஜென்ரலைசேஷனுக்கு ஆப்போசிட். ஜென்ரலைசேஷனில் 2 or more என்டிட்டிஸை ஒரு காமன் என்டிட்டி யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணோம். ஆனால் ஸ்பெஷலைசேஷனில் ஒரு என்டிட்டியை 2 or more என்டிட்டியாக பிரித்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. அதாவது போன தடவை டாக், ஹார்ஸ் ரெண்டுமே அனிமல் அப்படின்னு காமனாக வச்சுருக்கோம். இங்கே அப்படியே ஆப்போசிட். அனிமல் அப்படிங்கிற ஒரு என்டிட்டியை டாக், ஹார்ஸ் இந்த மாதிரி ஒரு என்டிட்டியில் இருக்க ஒரு ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட்டை தனியாக பிரிக்கிறது. இதுதான் ஸ்பெஷலைசேஷன். எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு என்டிட்டி இருக்குது. இங்கே ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஏவாகவும் இருக்கலாம், கிளாஸ் பியாகவும் இருக்கலாம். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற என்டிட்டிலேருந்து தான் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி அப்படின்னு 2 என்டிட்டியாக பிடிச்சிருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்பெஷலைசேஷன். ஸ்பெஷலைசேஷனை டாப் டவுன் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இது டாப்லேருந்து ஸ்பெஷலைஸ் ஆகி போகிறதுனால இது டாப் டவுன் அப்ரோச். ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா ஒரு என்டிட்டிலேருந்து சப்செட்ஸ் பிரிக்கிறது. ஸ்டூடெண்ட்லேருந்து கிளாஸ் ஏன்னு தனியாக பிரிச்சிருக்கோம்ல, இதில் கிளாஸ் ஏன்றது தான் சப்செட் அண்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது தான் சூப்பர் செட். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற சூப்பர் செட்லேருந்து கிளாஸ் ஏ அப்படின்னு ஒரு சப்செட்டாக பிரிச்சிருக்கோம். நார்மலாக சூப்பர் கிளாஸை தான் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுவாங்க, அப்புறம் தான் அதுலேருந்து சப் கிளாஸஸ் செப்பரேட் பண்ணுவாங்க. நம்ம இப்போ ஸ்டூடெண்ட் அதுலேருந்து கிளாஸ் ஏ அப்படின்னு பிரித்த மாதிரி. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு என்டிட்டி இருக்குது. இங்கே எம்ப்ளாயி டெஸ்டராகவும் இருக்கலாம், டெவலப்பராகவும் இருக்கலாம். ஸோ டெஸ்டர்னு ஒரு தனி என்டிட்டி க்ரியேட் பண்ணிப்போம், டெவலப்பர்னு ஒரு தனி என்டிட்டி க்ரியேட் பண்ணிப்போம். இங்கேயும் எம்ப்ளாயின்ற என்டிட்டிலேருந்து டெஸ்டர், டெவலப்பர் அப்படின்னு 2 என்டிட்டிஸாக பிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி பிரிக்கிறது தான் ஸ்பெஷலைசேஷன். அடுத்து அக்ரிகேஷன் பற்றி பார்ப்போம். அக்ரிகேஷன்னா 2 என்டிட்டிஸ் அண்ட் அதோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் சேர்த்து ஒரே என்டிட்டியாக கன்சிடர் பண்ணுறது தான் அக்ரிகேஷன். அதாவது 2 என்டிட்டிஸ் இருக்குது, அந்த 2 என்டிட்டிஸ்குள்ளே ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது. 2 என்டிட்டிஸ் வித் அதோட ரிலேஷன்ஷிப் மொத்தமாக சேர்த்து ஒரு என்டிட்டியாக கன்சிடர் பண்ணுறது தான் அக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்ப்போம். பேஷண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு என்டிட்டி இருக்குது. இந்த என்டிட்டியில் பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரியை ஃபில் பண்ணணும். இங்கே பேஷண்ட் பற்றி மட்டும் எழுத மாட்டோம், இந்த பேஷண்ட்டை எந்த டாக்டர் அட்டன் பண்ணாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் ஃபில் பண்ணுவோம். அப்போது பேஷண்ட் அப்படின்ற தனி என்டிட்டிக்கும் டாக்டர் அப்படின்ற தனி என்டிட்டிக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த டாக்டர் இந்த பேஷண்ட்டை அட்டன் பண்ணாங்க அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப். பேஷண்ட், டாக்டர் 2 என்டிட்டி வித்
அதோட ரிலேஷன்ஷிப் மொத்தமாக சேர்த்து ஒரு என்டிட்டியாக கன்சிடர் பண்ணுறது தான் அக்ரிகேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் ஒரு சென்டரில் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. விசிட்டர்ஸ் அந்த கோர்ஸை பார்க்க வராங்க. இங்கே சென்டர், கோர்ஸ் ரெண்டுமே தனித்தனி என்டிட்டி. விசிட்டர்ஸ் இதை பார்க்க வரும்போது கோர்ஸை மட்டும் தனியாகவும் பார்க்க மாட்டாங்க, அதே மாதிரி சென்டர் மட்டும் தனியாகவும் பார்க்க மாட்டாங்க. எந்த சென்டரில் எந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்ற ஓவரால் வியூவை தான் பார்ப்பாங்க. அப்போது சென்டர், கோர்ஸ் ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஆஃபர் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் மொத்தமாக சேர்த்து ஒரு என்டிட்டியாக கன்சிடர் பண்ணுறது தான் அக்ரிகேஷன். ஸோ இந்த வீடியோவில் ஜென்ரலைசேஷன்னா என்னென்னு பார்த்தோம், ஸ்பெஷலைசேஷன்லாம் என்னென்னு பார்த்தோம், அண்ட் அக்ரிகேஷன்னா என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். ஃபர்தர் டாபிக்ஸ்லாம் அடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுவேன். என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்குன்னா சிஎஸ்எல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த டாப்பிக்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.